அபிராமி. நாலு மாசத்துல அந்த பொண்ணு டபுளா சம்பாதிச்சு கூத்துற போகுது. இதுல விஷயம் என்னன்னா, அது கௌரதியான குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. கொஞ்சம் பார்த்து விஷயம் நடந்துக்கணும். என்ன கொஞ்சம் டீசெண்டா ஃபீல் பண்ணிக்கோ. இதெல்லாம் ஒரு குழப்பா? நீங்களா ஒரு ஆளுங்களா? நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் பாருங்க. ஐயா அம்சே அம்சே, இந்த வாரம் ஃபுல்லா இதே தொல்லை. அக்கா பேசாம இத கழட்டி விட்டுறலாம்க்கா. ஐயா என்ன பண்ணியே? ஏற்கனவே ஒன்னு டார்ச்சர் பண்ணுது, இது வேறயா? என்ன இது? என்ன அது? என்ன ஜோசப், இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைங்களா கொஞ்சம் ஸ்பீடா தான் இது. செப்பை செப்பா பண்ணனே தாடிக்கு தெளிவில்லைது. அதுக்கு நான் சொல்லிடுறேன். நாங்களே சிக்கல்ல இருக்கோம், இதுல இது வேறயா? என்ன என்ன ஜோசப், நீ பாட்டு பாட்டு புச்சா வந்த பொண்ணு அடிச்சுன்னு இருந்தா எப்படி? இத பாரு, நம்ம பைப்பெல்லாம் ஈச்சின்னு நடத்துற பைப்பு. அவசரப்பட்டீங்கன்னா பைப்பு என்ன ஆகுது? விட்டுந்தா எல்லாரும் போய் கம்பி எண்ணி இருப்போம். ఇద పారే చూడు, నువ్వు అవసరపడుతున్నావు. నేను ఏం చేస్తున్నా చూడు. నిలే చూసుకో. ఇంత కుట్టి కుమ్దా ఏం చేశాను చూడు. ఇంట్లో ఒక మై ఉంది. చెమ్మక్క చదువుక బదురుక. எனக்கு என்னாச்சு? உனக்கு ஏமி లేదు. இரு, இனிமே இந்த அம்மா காரு தான் உனக்கு எல்லாமே. இனிமே இந்த அம்மா பேச்ச கேட்டுதான் நீ நடந்துக்கிற. அர்த்தமாயிட்டா? எப்படி எப்படி நம்ம மாய் ஒர்க்? ஆமா, இதெல்லாம் உண்மையா? என்ன கேள்வி கேட்டுக்கின? இந்த குட்டி குமுதாவை చూసి ఏమి கேட்டுக்கின? అయ్యో ఇప్పుడు చూడు. ఓం సమ్మక్క చెమ్మక్క. మీకు వద్దు? మీకు వద్దా? சரி వద్దు. చూడు, ఏదో ஒரு பொண்ணு அடம் பிடிக்குதுன்னு சொல்லிக்கினிய, அத காட்டு. దానికి దీనికి పడతా అది పడుతుంది. அக்கா ஐடியா நல்லா இருக்குதுக்கா, இது ட்ரை பண்ணி பாப்போம். ராரா ராவே, பொண்ணை கொஞ்சம் காட்டுங்க ராவே. ரண்டி ரா ரா. என்ன ஐயர் விட்டு பொண்ணா? அது எப்படி உனக்கு தெரியும்? அது அதுக்கு ஒரு வாசனை இருக்குதே. இப்ப கூட ஒரு ஐட்டம் தேவையாக்குதே. கொஞ்சம் கோலப்பொடியே, 4 எலுமிச்சம்பழம், 2 அகல் விளக்கு. கோலத்தை போட்டு எலுமிச்சம்பழத்தை நறுக்கி வச்சு அகல் விளக்கை ஏத்தி வச்சு இந்த பொண்ணை அந்த இடத்துல குந்த வச்சு மந்திரத்தை சொல்லிக்கினா இது கபால்னு எழுந்துச்சு. நீ சொன்ன மாதிரி எல்லாம் கேட்கும். நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க, நான் இதை இட்டுன்னு வரேன். சரி போடா, நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கூப்பிடுறேன். போய்கினே இருங்க, காதுல மந்திரத்தை ஓதின்னு வரேன். சத்தம் போட்டுக்காத. இத பாரு, நான் சொல்றபடி கேளு, உன்னை காப்பாத்ததான் வந்துக்கிறேன். நீ ஆட்டோல ஏறி வந்தியே வேலு, அவன் அம்மா தான் நானும். உன்னை காப்பாத்தான் நான் இங்க வந்துக்கிறேன். நான் என்ன சொன்னாலும் அத்தப்படி கேளு. நிஜமா சொல்றேன்? நிஜமா தான் சொல்றேன். இரு, நான் வெளியே போய் நிலவரம் என்னன்னு கண்டுக்கிட்டு வரேன். நீ தைரியமா இரு. புரியுதா? அழுவாத கண்ணு. நீ தெலுங்கு பாசையும் மெட்ராஸ் பாசையும் கலந்து பேசும்போதே எனக்கு அந்த வேலு பையன் ஞாபகம் தான் வந்தது. எங்க கிட்டே நீ ஜகா காட்டுறியா? உன்னை உயிரோடு தான் அந்த பொண்ணை நீ தூக்கிட்டு போவ. ஏ ஜோசப், தூக்குடா அவளை. யாராண்ட தசராஜகனை வச்சுக்கிட்டு அப்படியே வகுந்துருவேன். என்னடா என்ன மீனை செதுக்கிற கை இதை அப்படியே குத்திருவேன். பொம்பளைங்களை வச்சு பிசினஸ் பொம்பளைங்களை வச்சு பிசினஸ் பண்ணி நிக்கிற. வராதா? நிலே 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 போ. நில்லுடா, என்ன பண்றேன்னு பாரு. என்ன பண்றேன் பாரு. அவ இன்னும் கீழே போயிருப்பா. தேவையில்லாம பிரச்சனை வரும். அவளை எந்த டீல்ல பார்க்கணும் அந்த டீல்ல பாத்துக்கலாம். அவள போய் அந்த ஐ பொண்ண பாரு.
அந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உள்ள இன்ஸ்பெக்டர் போய் பாருங்க. நோ ப்ராப்ளம், நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் ஆல்ரெடி எஃப்ஐஆர் ஃபைல் சார் வணக்கம். உட்காருங்க. அப்படியா? அதை பத்தி ஒன்றும் பேசல. சரி, அப்புறம் பேசட்டுமா? ஓகே, சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், என் பேர் கோகிலா. ம், நான் இங்க அசோக் நகர்ல இந்தியன் பேங்க்ல கேஷியரா இருக்கேன். இவரு ராஜாமணி கும்பகோணத்துல இருந்து வந்திருக்கார். சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? சார், என் பொண்ணு விஜி காணாம போயிட்டா சார். நீங்க தான் எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். எப்பையில இருந்து காணாம போனாங்க? நான் விளக்கமா சொல்றேன் சார். ம், சொல்லுங்க. எங்க ஆத்துல வேலை செய்யறதுக்காக இவர் பொண்ண நான் வரவழைச்சிருந்தேன். என்ன கும்பகோணத்துல இருந்தா? ஆமா சார். ஆக்சுவலா அவ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணா. ம், ஆனா நான் வேலையில பிஸியா இருந்ததுனால என்னோட விசிட்டிங் கார்டுல இருந்த அட்ரஸுக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சு ஆத்துக்கு வந்து சேருன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவளை பத்தின எந்த தகவலும் எங்களுக்கு வரல. அப்படியா? 2 நாளாச்சு சார். எங்க போனானே தெரியல. என்ன மேடம், நேத்து காணோம்னு சொல்றீங்க, இன்னைக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க? இல்ல, ஒருவேளை மறுபடியும் திரும்பவும் ஊருக்கு போயிட்டாலோன்னு நினைச்சுட்டு நான் இவருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன். அங்கேயும் அவ வரலன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவரை இங்க வரவழைச்சு இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம். ஏன், ஏதாவது பிரச்சனையா? முதல்ல இங்க வரத்துக்கு தயங்கினா, அதுக்கப்புறம் தான் ஒத்துண்டு வந்தா. வேற எங்காவது ரிலேஷன் வீட்டுக்கு போயிருக்காங்களான்னு விசாரிச்சீங்களா? இல்ல சார், இவளை விட்டா இந்த பட்டணத்துல எங்களுக்கு தெரிஞ்சவா வேற யாருமே இல்ல. இவங்க சொல்றத பார்த்தா விருப்பம் இல்லாம சென்னைக்கு வந்திருப்பாங்க போல இருக்கு. உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எதுவா இருந்தாலும் உண்மையை சொல்லிடுங்க. நீங்க சொல்றத வச்சுதான் நாங்க ஆக்ஷன் எடுக்க முடியும். பொண்ணு கேரக்டர் எப்படி? ஐயோ சார், அவ ரொம்ப நல்ல பொண்ணு. சேச்சா, நான் அந்த அர்த்தத்துல கேட்கல. ரொம்ப பயந்த சுபாவமா தைரியமான பொண்ணான்னு கேட்டேன். இல்ல இல்ல, ரொம்ப நல்ல தைரியமான பொண்ணு தான். படிச்சிட்டு இருக்காங்களா? இல்ல சார், இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கு காதல் ஏதாவது? ஐயோ, அப்படிலாம் சத்தியமா ஒண்ணும் இல்ல. அவ ரொம்ப சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு போட்டோ கொண்டு வந்திருக்கீங்களா? சரி, நீங்க புகார் கொடுத்துட்டு கோயம்பேடுல காணாம போனதா மென்ஷன் பண்ணுங்க. சார், உங்களை தான் மலை போல நம்பின்னு இருக்கேன். எப்படியாவது என் குழந்தைய நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். என்ன சார், இவ்வளவு சின்ன பொண்ணை தனியா அனுப்பிச்சிருக்கீங்க. சரி, என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். விஜி, தப்பு பண்ணிட்டேன். நீ வா, தப்பு பண்ணிட்டேன். மாமா வாங்க போலாம். சார், ஈவினிங் நான் ஃபோன் பண்ணவா? வேணாமா, எங்களுக்கு தகவல் வந்தோன்னா நாங்களே உங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம். அப்போ வந்தா போதும். சரிங்க சார். ஏட்டையா கிட்ட போய் டீடைல்ஸா எழுதி கொடுத்துருங்க. வாங்க. வரேன் சார். வாங்க. யார் அவன்? 420 பிக் பாக்கெட் கேஸ் சார். கஸ்மோல பசங்களா என்ன பண்ற பாரு. இந்த சைதை சரோஜா ஆறு நின்னு கொஞ்ச நேரத்துல காட்டிக்கிறேன். இன்னும் காணமே. அடே, ஏய், என் மாவன் கவுன்சிலரை கண்டுக்க போய்கிறான். இன்னும் செத்த நேரத்துல வந்துருவா. வந்த உடனே பாரு மவனே, உன்னை அப்படியே வஞ்சிர மீன வறுக்க நைஸா பீஸ் போடுற மாதிரி போட்டுடுறேன். யார்கிட்ட வச்சுக்கிறா? வரலையே. நாசமா போறவனுங்க பொண்ணை கடத்தி வச்சுக்கிறீங்களா? கடத்தி வச்சுக்கிறீங்களா? இருங்கடா. விட மாட்டேன்டா. இன்னைக்கு உங்களை சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு 2ல 1 பாத்துறேன். கண்ணே, கஸ்மோல பசங்களா, உங்களை சும்மா விட மாட்டேன்டா. பாருங்க. வேலையா? என்னடா கவுன்சிலரை கண்டிக்கினியா? அம்மா, கவுன்சிலர் ஊருக்கு போயிருக்காங்க. ஐயே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? கவுன்சிலர் கண்டி இம்மா நேரம் இங்க இருந்தாரு. மவனை இவனுங்க கதை கந்தல இருக்கும்டா. இப்ப என்னடா பண்றது? அம்மா, நீ எதுவும் கவலைப்படாதம்மா. நான் போய் எம்எல்ஏ பாத்துட்டு வரேன். அதுக்கப்புறம் இவனுக்கு நிலைமை மட்டும் பாரு. ஐயா,
அதுக்குள்ள இந்த பொண்ண எஸ்கேப் பண்ணாலும் பண்ணிடுவானுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இந்த பாரு, நீ என்ன பண்ற? ஆட்டோவிலேயே குந்திக்கின்னு அந்த ஊட்டையே வாட்ச் பண்ணிக்கினுக்குற. சரி. அந்த பேமானிங்க எங்கேயாவது எஸ்கேப் ஆனானுங்க, அத்தையே ஃபாலோ பண்ணி போயினேரு. அதுக்குள்ளார நான் ஏரியாவுக்கு போய் நம்ம ஜனங்களையும் குப்பத்தாளுங்க எல்லாரையும் இங்க இட்டுன்னு வரேன். அவனை விட மாட்டேன்டா உங்களை. ஏமா அந்த பொண்ணே வருதுமா. அம்மாடியே வா கண்ணு. பாபா எப்படி நாங்க தப்பிச்சு வந்தா? அம்மாடி உனக்கு ஒன்னும் இல்லையா? ஒன்னும் ஆகல. ஏன் கண்ணு, நான் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்தேன். அத்தே மாதிரி நீ அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டியா? இல்ல இல்ல, அவளே என்ன அனுப்பிட்டா. என்னது? அவங்களே ஒண்ணு அனுப்பிச்சிட்டாங்களா? என்னடா அது, ஒன்னும் புரியலையா? புரியுற மாதிரி விவரமா சொல்லுமா. அது வந்து அங்க என்ன நடந்ததுன்னா, ஏய் உன் பையில இருந்ததுல யாரு இது? இவங்க எங்க அக்கா. உண்மையை சொல்லுடி. ஆமா, இவங்க தான் எங்க அக்கா. இவங்க சென்னையில தான் இருக்காங்க. நீங்க மட்டும் என்ன கடத்தி வச்சிருக்கீங்க. அக்காக்கு தெரிஞ்சது உங்களை எல்லாம் கொன்னே போட்டுருவாங்க. ஏய் உண்மையதான் சொல்றியா? உண்மையாதான் சொல்றேன், இவங்க எங்க அக்கா தான். அக்கா கேட்டு பார்த்துட்டேன்க்கா, அவங்க அக்கா தானே இது. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குக்கா. இந்த அம்மா ஒரு கலெக்டருக்கா. ஏய் அவளை விட்டுரு. நம்மளும் இடத்த உடனே மாத்தணும். சீக்கிரம். சரிக்கா. அவங்களே என்ன அமுச்சு வச்சுட்டாங்க. மடியே, அந்த மகமாய் தான் உன்னை காப்பாத்திக்கினா. இந்த பாரு, இனிமே நீ கவலைப்படாத, அழுவாத கண்ணு, பயப்படாத. வா வாடா, ஆட்டோ எடு. வா வா கண்ணு, சீக்கிரம் ஏறு. டேய் வேலு, ஆட்டோவை சீக்கிரம் ஏடுறா, வேகமா போடா. என்ன அடிச்ச நீ? திவாகரும் என் வைஃபும் நவீன் சொன்ன அடையாளங்களை வச்சு உன் உருவத்தை கம்ப்யூட்டர்ல ஸ்கெட்ச் பண்ண போறாங்க. அதுக்கு என்ன அடிக்கிற? உன் முன்னாடி அடிக்க வேண்டியதானே? முட்டாள் முட்டாள், அறிவு கட்டோட. உன்னை என் புள்ள 2 தடவை பார்த்திருக்கான். நீயும் என் வீட்டுக்கு வந்திருக்க. சரண்யாவுக்கும் முகம் நல்லா தெரியும். நான் வேற ஏதோ ஞாபகத்துல உன்னை கொண்டு போய் விட சொல்லிருக்கேன். இதெல்லாம் போதாதுன்னு நீ வேற சொதப்பிருக்க. நான் என்னடா சொதப்பின? தெரியாதா என்ன சொதப்பின தெரியாதா? எதுக்குடா நவீன திருப்பி கொண்டு வந்து விடும்போது நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன? எதுக்கு சொன்ன? அத சரண்யா கிட்ட அவன் போட்டு கொடுத்துருக்கான். தெரியுமா உனக்கு? முட்டாள்தனம் பண்ணிருக்க. எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான் மச்சான். இந்த எலித்தவளை கதை தெரியுமா உனக்கு? அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆனாங்களாம். அவங்க எப்பவுமே இணை பிரியாம இருக்கிறதுக்காக ஒரு கயித்துல காலை கட்டிக்கிட்டாங்களாம். தவளை போய் தண்ணியில குதிச்சுதான். அதோட எலியும் குதிச்சுதான். அந்த தண்ணியில மூழ்கி எலி செத்து போச்சு. இப்ப நம்ம 2 பேரு கதையும் அதான். நான் தவளை, நீ எலி. அதுவும் நீ பொரியில மாட்டின எலி. என்ன ஜெயராம், பேச்சு ஒரு மாதிரியா போகுது? சேட்டை நீ கொலை பண்ணிய அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ டேஞ்சரான ஆளுன்னு. அதனாலதான் என்னை பத்திரப்படுத்திக்க நான் சில வேலைகளை செஞ்சேன். பணம் கொடுத்த சேட்டையே கொலை செஞ்ச நீ
என்னையும் கொலை செய்ய தயங்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏய் ஜெயராம், நீ என்னோட ஃப்ரெண்டுடா. உன்னை எப்படிடா நான் கொலை பண்ணுவேன்? ஆ? ரவி, உன் பொண்டாட்டியே உன்னோட ஹிட் லிஸ்ட்ல இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். நான் ஆஃப்டர் ஆல் ஒரு ஃப்ரெண்டு தானே. உனக்கு இப்ப என்ன வேணும்? சேட்டோட 50-50 டீல் போட்டல. சேட்டு தான் இப்ப செத்து போயிட்டான்ல, அவனோட 50 ஷேர் அப்படியே தானே இருக்கு. அதை என்கிட்ட கொடுத்துரு. ஏய் ஏய் ஜெயராம், நீ கேட்கறது ரொம்ப அதிகம். எல்லா ரிஸ்க்கும் நான் தான் எடுத்திருக்கேன். ஆ? நீ கொலை செய்ய ரிஸ்க் எடுக்கிற, நான் என் உயிரை காப்பாத்திக்க ரிஸ்க் எடுக்கிறேன். அவ்வளவுதான். சரி, 5 lakhs உனக்கு கொடுக்குறேன். 5 lakhs-ஆ? 5 லட்சமா? 5 lakhs-ல சின்னதா ஒரு கார் தான் வரும். அதுக்கப்புறம் அதுக்கு பெட்ரோல் போடணும், மீனம்பாக்கம் போகணும், ஃப்ளைட்டு பிடிச்சி ஃபாரின் போகணும். அங்கே செட்டில் ஆகிறதுக்கு வீடு வேற வாங்கணும். இதில் என் பொண்டாட்டி வேற கூட்டு போனா அவ பெரிய செலவாளி. அதெல்லாம் விடு, ஒரு பெரிய அமௌண்ட்டை செட்டில் பண்ணு. அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ. அப்படி சொன்னா எப்படி ஜெயராமா? வேற எப்படி சொல்ற? பணத்தை எப்போ செட்டில் பண்ற? சல்லி காசு கூட கிடையாது. கண்ணா, அந்த காலத்துல வில்லனை மடக்க மலைச்சரிவில் காரை டிரைவ் பண்ணிட்டு போவாங்களாம். இப்பெல்லாம் கார் டிரைவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உன்ன மாதிரி வில்லனை மடக்க ஒரு பென் டிரைவ் போதும். என்ன சொல்ற? டெக்னாலஜி முன்னேற முன்னேற குறுக்கு புத்தி முன்னேறுது பாத்தியா? நீ சேட்டை கொலை பண்ணிய, உம்பாசையில் ரிஸ்க் எடுத்தியே, அந்த ரிஸ்கை நான் ஷூட் பண்ணி கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி இதே பென் டிரைவில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஏய்!